இந்த டீம் வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல கப்பார டீம் அப்படின்னு. ஆனா எதனால வந்து இந்த டீம் இப்படி சொதப்புச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிச்சு. எம்ஐக்கு வந்து எங்க தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். தான் எம்ஐக்கு என்ன ராங்கா போச்சுன்னா, எம்ஐல வந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வந்து கேப்டன் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து எம்எஸ் தோனி வந்து கேப்டன் பண்ணும்போது டீம்ல பாத்தீங்கன்னா கங்குலி, டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சேவாக், யுவராஜ் சிங் எல்லாருமே வந்து சீனியர் பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ வந்து அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது நிஜமாவே வந்து ஒரு ஒரு ஹார்ட்னே நான் சொல்லுவேன். எம்எஸ் தோனி அது நல்லா பண்ணாரு. நான் திரும்ப திரும்ப ஏன் எம்எஸ் தோனி சொல்றேன்னா, எம்எஸ் தோனி மட்டும் கிடையாது. அந்த சைடுல ரிக்கி பாயிண்டிங்குமே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில். ஸோ ஆஸ்திரேலியாவில் ரிக்கி பாயிண்டிங்குமே இதே மாதிரியான கேப்டன் தான். ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்றதுல வந்து அவங்களாம் வந்து பிரில்லியண்டான ஒரு கேப்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா கிட்ட நான் அதை பார்க்கல. பட் ஹார்திக் பாண்டியா கிட்ட நீங்க வந்து திரும்பவும் நீங்க ஜிடி கொடுத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அதை வச்சு கப்பு ஜெயிச்சிருவாரு. அவர்கிட்ட அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். பட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கேப்டன்சி இருக்கான்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு கேப்டன் பண்ற சூரியகுமார் யாதவ். 2 கப்பு ஆல்ரெடி ஜெயிச்சு கொடுத்த அஹ், 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 ரோஹித் ரோஹித். சர்மா. எஸ், ரோஹித் சர்மா இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் வச்சுட்டு இங்க இவர் ஹார்திக் பாண்டியா, நடுவுல திலக் வர்மா. ஸோ எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ். இப்ப இவங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. இன்னொரு சைடு பும்ரா. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து தூக்குறாருன்னா ரீசன் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு எல்லாருமே பிக் இதுவா இருக்காங்க. ஆனா யாருமே ஒரு டீமா இல்லைங்கிறது தான் இங்க வந்து ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க்.